ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சுவையான எள்ளு பொடி தாங்க பண்ணியிருக்கிறோம். நல்லா சூடான இட்லி தோசையோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த எள்ளு பொடி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த எள்ளு பொடியிலேயும் நம்ம எள்ளு சாதமும் பண்ணலாங்க. நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து வத்தல் 2 கருவேப்பிலை போட்டுட்டு சாதம் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் எள்ளு பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அதே போல் எண்ணெய் தயாரிக்கின்ற விதைகளிலேயும் இந்த எள்ளு விதை தாங்க ரொம்ப சிறப்பானது. இந்த எள்ளு விதையில் அயன், கால்சியம் சத்து, புரோட்டீன் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம ஸ்கின் போனுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. இவ்வளவு சத்து நிறைந்த இந்த எள்ளை வச்சு வாங்க இந்த எள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், எள்ளு பொடி செய்கிறதுக்கு 200 கிராமுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. தோல் உளுந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அது கூடவே ஒரு 4-5 பூண்டு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 15 வத்தல் காரத்துக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் இந்த இடத்துல காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா 3 கொத்துக்கு நல்லா கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கருப்பு எள் 150 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க. இது நல்லா ஹீட் ஆகிடுச்சுது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா பூண்டையுமே இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு இந்த உளுந்து ஒன்று போல் நம்மளுக்கு வறுபட்டு வந்துடுங்க. நம்ம பூண்டை ஏன் வறுத்துட்டு நம்ம சேர்க்குறோம்னா அதில் ஈரப்பசை இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வறுக்கும் போது அந்த ஈரப்பசை நம்மளுக்கு போயிடும். நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பொடி. இப்போ பாருங்கள், அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த உளுந்தை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கலருமே நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம எள்ளை சேர்த்துக்கலாங்க. எள்ளை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த எள்ளையும் நல்லா பட்டுன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. பொறுமையாக வறுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா எள்ளு நல்லா பட்டுன்னு பொரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். நல்லா சுட இருக்குது. நல்லா ஆற விட்டுறலாம். உளுந்தும் ஆறட்டும், அப்படியே எள்ளுமே சேர்ந்து ஆறட்டுங்க. இப்போ நம்ம அடுத்த பொருளை நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நல்லா கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கறதுனால நம்மளுக்கு அயன் சத்து நிறைய இருக்குங்க அந்த கருவேப்பிலையில். இந்த கருவேப்பிலையை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ளே ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது அதிகமாக சேர்த்து குழம்புகள்லாம் சேர்க்கும் போது குழந்தைகள் ஈஸியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வறுத்து நம்ம அரைச்சி பொடியாக அதோட சேர்த்து கொடுக்கும் போது அவங்களுக்கே தெரியாமல் அதை சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வறுக்கும் போது அதிகமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையை ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இது கூடவேவும் நம்ம இப்போ வத்தலை சேர்த்துக்கலாங்க. வத்தலை வெறுமனே நம்ம கடாயில் சேர்த்து வறுக்கும் போது வத்தல் சீக்கிரமாகவேவும் கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் புகசலும் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம வறுக்கும் போது நம்மளுக்கு அந்த புகசலும் வராது, வத்தல் கருகியும் போகாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். கலர் மட்டும் செஞ்சாகாமல் நல்லா வத்தல் சூடாயிருங்க. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. வத்தல் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், ஒரு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா நொறுக்கி பார்க்குறேன். நல்லா நொறுங்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வறுத்தா பிறகு இதில் நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க. இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த உப்பு இந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் நம்ம அதை நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த உளுந்து எள்ளெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாமே சூடு இல்லாமல் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்சி சாருமேவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கிற பொடி சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈரம் இல்லாத மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா மீதமுள்ள எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சின்ன மிக்சி ஜாராக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தடவையாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராக இருக்கிறத ஒரே டயத்தில் நான் அரைச்சிக்கிறேங்க.
பாருங்கள், இப்போ நம்ம எள்ளு பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப வலுவலும் இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா இதை அரைக்கும் போதே வாசனை சும்மா கம கமன்னு சூப்பராக வருங்க. எங்கள் வீட்டுக்காரு மதியான டயத்தில் தான் நான் இதை அரைச்சிக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டு டயத்தில் அவங்க சாப்பிட்றத வந்திருந்தாங்க. வெளியில் அங்கேருந்து வரும்போதே என்ன எள்ளு பொடி வாசம் வருது, உங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா அந்த எள்ளு பொடியோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசம் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டு இட்லி தோசை சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க, ஆமாங்க இவ்வளோ ருசியாக இருக்குது, இவ்வளோ நாளாக இந்த மாதிரி நான் செய்யாமல் போயிட்டேனேன்னு நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நம்ம அரைச்ச பொடியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறின பிறகு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு 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 2 மாதத்துக்கு கூட வெளியில் வச்சுருந்தாலும் கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எள்ளு பொடியை வச்சு நம்ம எப்படி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அப்புறமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. இந்த எள்ளு பொடி செய்கிறதுக்கு மிஸ் பண்ணாமல் நல்லெண்ணெயில் செய்யுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயில் நம்ம செய்யும் போது தான் இதோட முழு சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டுமே பிரமாதமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பருப்புகளில் நல்லா செவந்து வரட்டும், பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூனுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சேருங்க. வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நிறம் மாறி வரட்டும். பொறுமையாக அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரே ஒரு வத்தல் மட்டும் ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம பொழுன்னு வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறேங்க. பாருங்கள், சாதம் இந்தளவுக்கு நல்லா பொழுன்னு இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு பொடி, அதிலிருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கலந்து விட்டா பிறகு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலான்ட்டு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. மறுபடியும் பொடி கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால மறுபடியும் 1/2 ஸ்பூன் நான் சொன்னது போலயே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மறுபடியும் சாதம் அப்படியே கலந்து விடும் போதேவும் அப்படியே பார்த்தீங்கன்னா வாசனை அப்படி வருதுங்க. அப்படியே வாசனைக்கு அதுக்கும் எப்படா சாப்பிட்லான்னு இருக்குங்க. மணி 2 மணி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. சாப்பாட்டு டயத்தில் கரெக்டாக செய்கிறதுனால வயிறு கபன்னு பசிக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான எள்ளு சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட இந்த எள்ளு பொடி கலந்த இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூடான இட்லி தோசையோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த பொடியை சேர்த்து நம்ம சாப்பிடும் போதா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி எள்ளு பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.